பானு வணக்கம். நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா இடையான விவாகரத்து தொடர்பான வழக்கில் நவம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி சுபா தேவி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு, இந்த சம்பவத்துடைய பின்னணியை பொறுத்தவரையில் ரஜினிகாந்துடைய மூத்த மகளாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தனுஷுக்கும் இடையே 2004ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த நிலையில் அதற்கு பிறகு இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த கருத்து வேறுபாடு என்பது இருவருக்கு இடையான பிரிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கருத்து வேறுபாடு என்பது தீவிரமாக இருந்தது. அதற்கு பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் பிரிந்துவிட்டதாக நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் தங்களுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார்கள். இந்த பதிவு திரையுலகில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியது. இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டின் வெளிப்பாடாக 2022ஆம் ஆண்டு தாங்கள் பிரிந்துவிட்டதாக அந்த பதிவு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகு பரஸ்பரம் இருவரும் பிரிவதற்கு முயற்சியாக சட்ட ரீதியாக 2004ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட திருமணம் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று இருவரும் குடும்ப நீதிமன்றத்தை அணுகினார்கள். இந்த வழக்கானது அதற்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அப்போது கடந்த 3 முறை அவர்கள் ஆஜராக வேண்டியிருந்த சூழ்நிலையில் கடந்த 3 முறையும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவர்கள் ஆஜராகவில்லை. அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையான இந்த கருத்து வேறுபாடு என்பது சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர்களுடைய இடையே பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எல்லாம் சொல்லப்பட்டது. சமீபத்தில் கூட ஐஸ்வர்யாவுடைய எக்ஸ் தளத்தில் இன்ஸ்டா பக்கத்தில் கூட நடிகர் தனுஷ் லைக் போட்டதெல்லாம் கூட இதை பற்றி பேச்சு என்பது அதிகப்படுத்தியது. இருவரும் சமாதானம் ஆகிவிட்டார்கள், இருவரும் ஒன்று சேர்ந்து வாழப் போகிறார்கள். இதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதையே இந்த நிகழ்வுகள் எல்லாம் காண்பித்தது. ஏனென்றால் கடந்த 3 முறை இந்த வழக்கிற்கு நேரில் ஆஜராக வேண்டிய நிலையில் கடந்த 3 முறையும் ஆஜராகவில்லை. அதற்கு பிறகு இந்த வழக்கானது, இந்த இருவருக்கு இடையே இந்த விவாகரத்து வழக்கானது மீண்டும் இன்று குடும்ப நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக இருவரும் நேரில் ஆஜராக வேண்டியிருந்த சூழ்நிலையில் சரியாக காலை 10:30 மணிக்கு ஐஸ்வர்யா நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஆனால் அப்போது தனுஷ் வரவில்லை. அப்போது நீதிபதி சுபா தேவி அவர் உடனடியாக நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் குறிப்பாக 12 மணி வரை அவகாசம் வழங்குவதாக நீதிபதி சுபா தேவி தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகுதான் சற்று நேரத்துக்கு முன்னர் நடிகர் தனுஷ் குடும்ப நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது இருவருக்கு இடையான இந்த வழக்கு, விவாகரத்து வழக்கு தொடர்பாக விசாரணை என்பது கதவுகள் அடைக்கப்பட்டு ரகசியமாக நடைபெற்றது. அதற்கு பிறகு இந்த வழக்குடைய தீர்ப்பு பொறுத்தவரையில் நவம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி சுபா தேவி தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பது திரையுலகில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 3 முறை ஆஜராகாமல் இருக்கும்போது அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், அவர்களுக்கு இடையான கருத்து வேறுபாடு என்பது சரி செய்யப்பட்டது என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் தற்போது இருவரும் நேரில் ஆஜராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவாகரத்து கோரிய வழக்கின் தீர்ப்பு என்பது 27ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி சுபா தேவி தெரிவித்திருக்கிறார்.